பகவத்கீதையின் அடுத்த 9 அத்தியாயங்களில் கிருஷ்ணர் வெளிப்படுத்தும் ஆழமான ரகசியங்களை 60 வினாடிகளில் பார்க்கலாம். அத்தியாயம் 10 விபூதி யோகம். தன்னுடைய தெய்வீக மகிமைகளையும் இந்த உலகில் காணப்படும் எல்லா சிறப்புகளும் தன்னிடமிருந்தே தோன்றுகின்றன என்பதையும் கிருஷ்ணர் விளக்குகிறார். அத்தியாயம் 11 விஸ்வரூப தரிசன யோகம். அர்ஜுனனுக்கு தனது பிரபஞ்ச வடிவத்தை காட்டி அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாக இருப்பதை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். அத்தியாயம் 12 பக்தி யோகம். இறைவனை தூய அன்புடனும் முழு நம்பிக்கையுடனும் வழிபடுபவர்களே மிகவும் பிரியமானவர்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அத்தியாயம் 13 க்ஷேத்திர விவாக யோகம். உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த அத்தியாயம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அத்தியாயம் 14 குணத்திரய விவாக யோகம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் மனித வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமான பரம புருஷன்தானே என்று கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். அத்தியாயம் 16 தைவாசுர சம்பத் விவாக யோகம். தெய்வீக குணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை இந்த அத்தியாயம் எடுத்துக்காட்டுகிறது. அத்தியாயம் 17 ஸ்ரத்தாத்ரய விவாக யோகம். ஒருவரின் நம்பிக்கையும் பக்தியும் அவருடைய இயல்பை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். அத்தியாயம் 18 மோக்ஷ சந்நியாச யோகம். பகவத்கீதையின் இறுதி அத்தியாயம். அனைத்து உபதேசங்களையும் சுருக்கமாக கூறி முழுமையாக தன்னிடம் சரணடையுமாறு கிருஷ்ணர் அழைக்கிறார். அர்ஜுனனின் சந்தேகங்கள் நீங்கி அவரது மனம் தெளிவடைந்து தனது கடமையை ஏற்க தயாராகிறது. ஹரே கிருஷ்ணா.